ஆண்டவரே நாங்கள் கடைசி காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வழியிலே நீங்கள் எங்களை நடத்த நீங்கள் சித்தம் கொண்டீர்கள் என்பதை அறிந்து பிதாவே நீர் எங்களுக்கு சொல்லித்தாங்க. அதை நாங்கள் உலக அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையினால நீர் எங்களை போஷித்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலங்களிலும் உலகமெங்கும் பிசாசுகளின் கிரியைகள் அதிகமாக இருந்து அது ஒவ்வொருவரை சிறைப்படுத்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கெடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து நின்று திராணி இருக்கிறவர்களாக உங்கள் சித்தத்தின்படி அவைகளை துரத்த உங்களுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வல்லமையை கொடுக்குறீங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கிரமிப்புள் தீர்க்கப்படுவான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். சர்ப்பங்களை எடுப்பார்கள். அப்போ நீங்கள் சொல்லி ஆண்டவரே நாங்கள் உண்மை விசுவாசிக்கும் போது உங்கள் சித்தத்தைகளை நிறைவேற்றும் போது நீங்கள் பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமைகளை நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கீர்கள் நாங்கள் அறிந்து அந்த கிரியைகளை எங்களிலே நடப்பிக்க எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நீங்கள் சமுத்திரத்தில் போய் விழுந்து சொன்னால் அது விழுந்துடும். அப்போ இப்போ நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே எங்களுக்கு அந்த கடுகளவு விசுவாசத்தை தாங்க. கடுகளவு விசுவாசம் என்னன்னா ஆவியான சொல்லியிருந்தேன்னா அது ஒரு சின்ன கடுகு விதை தான். அந்த சின்ன விதை எல்லா விதையிலையும் சின்ன விதை கடுகு விதை தான். அந்த கடுகு விதையை பூமியில் போடும்போது அந்த கடுகு விதை என்ன செய்யுது? முளைக்குது, அது வளருது, வளர்ந்து அது செடி ஆகி அது ஒரு பெரிய ஒரு இதாட்டு வளர்ந்து அநேக ஆகாயத்து பறவைகள் தங்குவதற்கும் கூடு கட்டுவதற்கும் அது வழி கொடுப்பது போல நாமும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது கடுகு விதைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய வசனங்களை கேட்கும்போது நாம் ரட்சிப்படைகிறோம். ரட்சிப்படைந்தனா அது வளர்வது போல நாம் ஆவியில் வளர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெறுகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறும்போது அது படர்ந்து கொடி விடுவது போல நம்மளும் நம்மகிட்ட இருக்கிற ஆவியின் கிரியைகள் பலத்த கிரியைகள் ஆயிட்டு அநேக ஆத்துமாக்கள் பறவைகள் அதில் சேர்றது போல அநேக ஆத்துமாக்களுக்கு ஜீவன் கொடுக்கிற சாட்சியலாக உபயோகப்படுத்துறீங்க. அப்போ இத்தனை மேன்மையான கிரியைகளே நடத்த நாங்கள் ஆண்டவரே அதுக்கு நீங்கள் எங்களை அதற்குரியவர்கள் என்று அறிந்து அந்த வல்லமை நீங்கள் எங்களுக்குள்ள வைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த வைத்த வல்லமை எங்களுக்குள்ள இருந்து செயல்படுத்தக்கூடிய ஞானம் எங்களுக்கு தேவை. எதுக்கு நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோம்? எதுக்கு நீங்கள் எங்களை ரட்சித்தீங்க? எங்களை ரட்சித்ததின் நோக்கம் என்னன்னா பிசாசின் அகப்பட்டவர்களை விடுதலையாகுங்க, அவங்கள பிசாசுகளை நீங்கள் துரத்துங்க. அப்போ என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்களான்னு நீங்கள் சொல்கிறாரு. ஆமென். எவ்வளோ லூக்கா 5:17 அவர் என்ன சொல்கிறாரு? என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசை துரத்துன்னு சொல்லி பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு அந்த பிணியாளிகளை பிசாசு பிடித்தவங்களை குணமாக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ள விளங்குனதை நாம் அறியணும். அந்த வல்லமை நமக்குள்ள தெரியாம இயேசுவின் நாமத்தில் நீ போன்னு சொன்னா அது போகாது. ஏசப்பாவும் பிதாவுடைய வல்லமை அவருக்குள்ள வெளிப்பட்டதை வைத்துதான் ஒவ்வொன்றாக அவர் சொல்லுவாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, அதனால பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கும் குணமான நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நமக்குள்ளே இருந்து அவருடைய வல்லமை புறப்பட்டால் தான் அற்புதங்கள் செய்ய முடியும். அப்போ அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குது. அந்த வல்லமை எடுத்து செயலாற்றக்கூடிய கிரியைகளும் நமக்குள்ளே இருக்கும்படி அந்த வல்லமை நமக்கு தேவை ஆண்டவர்ன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்வோம். நம்ம அபிஷேகம் பெற்றுட்டோம். அந்த பெற்ற அபிஷேகம் பிசாசுகளை துரத்தக்கூடிய அபிஷேகம். அந்த துரத்தக்கூடிய அபிஷேகத்தை நமக்குள்ள கிரியை செய்யணும்னா பிதாவுடைய வல்லமை நமக்குள்ள செயல்படுத்தப்படணும். ஒரு 2-3-4-5 வருஷத்துக்கு முன்பே நான் எப்போவுமே ஏசப்ப ஜெபம் பண்ணனாலும் அவர் சொல்லி தான் நான் கேட்பேன்.
அவர் சொல்றாரு ஜெபம் பண்ணேன். எப்போன்னா ஒரு கால வேளையில 10 மணிக்கு இருக்கும். நான் என்ன செஞ்சுருக்கேன், நின்ன இடத்துல அப்போ ஹாலில் இருக்கிறேன். அந்த சேரில் உட்காந்து உடனே முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட அந்நிய பாஷையில் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர் அப்படி அக்கடி எழுப்பிட்டே இருக்கு. நான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வாசல் பெரிய முன் கதவுக்கு உள்ளால ஒரு அந்த கதவு உயரத்துக்கு ஒரு பெரிய தடியான பெரிய ஆள் ஒன்று நிற்குது. கழுத்து நிறைய உத்திராட்ச மாலை, அந்த மாலை, இந்த மாலை ஃபுல்லு, நெத்தியில் குங்குமம் சந்தனம் ஃபுல்லு, மஞ்சள் கலர் தொப்பி, மஞ்சள் கலர் லுங்கி, 2 பெரிய கத்தி இதில் போட்டுருக்கு நின்று இருக்கு. எங்கே வேலை செய்கிற அந்த பாட்டிக்கு காது கேட்காது. ஆனால் ஜெபிக்குமா அவங்க பாட்டி பாத்திரம் ஏதோ தான் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பாட்டி எப்படி இந்த ஆளை கண்டாங்க, இந்த ஆளு பாட்டியில் எப்படி தண்ணி கட்டுறதுன்னு தெரியாது. அந்த பாட்டி ஒரு செம்பில் கொண்டு போய் தண்ணியை கொடுக்குறாங்க. இந்த ஆளு தண்ணியை கையில் வாங்கினோடனே ஏசப்பா ஜெபிச்சுட்டு இருந்தேன், நீ எழும்பு வெளியே பாருன்னு சொல்கிறாரு. நான் எழும்பினோட இந்த ஆள் அவ்வளோ ஹைட்டுக்கு நிற்கி இந்த தண்ணி கொடுத்த பாட்டிக்கிட்ட நிற்குது. நான் எங்கேருந்து வந்தான்னு மாத்திரம் கேட்டேன் பாருங்க. இந்த செம்பை எடுத்து பாட்டி கையில் கொடுத்துட்டு இந்த ஆள் என்ன செய்யுது, அப்படி பறந்து போய் கேட்டுக்கு வெளியே போய் நிற்குது. அந்த ஜாயிண்ட் ஆள். நான் என்ன பார்த்துட்டே இருக்கேன். நம்ம இந்த நொங்கு வெட்டுற கத்தி மாதிரி ஒரு கத்தி எடுத்து அதுக்கு பிளேட் அப்படியே தடவி காட்டிட்டு அப்படின்னா போகிறதுல போயிட்டு வரல. அப்போ பிசாசு இந்த உலகத்துல இருக்கு. அப்போ இப்படி ஒரு பிசாசு வருவான். அவனை நீ அழிக்கிறதுக்கு அவனை நீ எங்கேருந்து வந்தான்னு மாத்திரம் தான் கேட்டேன். அவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கும்போது எங்கேருந்து வந்தான்னு கேட்ட அந்த வார்த்தைப்படி அவன் கேட்டவுடனே அவன் என்ன செஞ்சுட்டான், காமன் தாண்டி அந்த பக்கம் ஓடிட்டான். அந்த அளவுக்கு வல்லமை நமக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறியணும். சும்மா நம்மளை உலகத்துக்கு விட இல்லை. அப்போ பிசாசு பிடித்த உலகத்துல எத்தனை பேர் அடைந்து கொண்டிருக்காங்க. லூக்கா 7:21 பொல்லாத ஆவிகளை கொண்ட அநேகர் அங்கே வந்தாங்க. 7 பிசாசு பிடிச்ச ஒரு ஸ்திரீ மகதலேனா என்ற மரியாளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. அசுத்த ஆவிகள் அங்கே வந்துட்டே இருக்கும். லூக்கா 8:27-28 கரையில் இவன் வந்த உடனே நெடுநாளாய் பிசாசு பிடிச்சவனும் வஸ்திரம் தரிக்காதனும் வீட்டில் தங்காத பிரேத கலை தங்கினவனாக ஒரு ஆள் அவர் அங்கே பார்க்காரு. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இவரை கண்ட உடனே இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அசுத்தாவே இந்த மனுஷனை விட்டு நீ புறப்பட்டு போன்னு சொல்லியிருக்காரு. ஆமே என்ன சொல்லியிருக்காரு, அசுத்தாவே நீ இந்த மனிதனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லியிருக்காரு. இதனால அந்த மகன் கேட்கா, என்ன நீங்க என்னை துரத்த வந்துட்டீங்க, எனக்கு காலத்துக்கு வந்து நான் என்ன செய்யணும், என்ன இந்த பள்ளிகளில் போக சொல்லுங்கன்னு. உடனே இவர் என்ன சொல்றாரு, போன்னு சொல்றாரு. போங்கள், ஏன்னா அவங்க நிறைய பிசாசு லேடிவான் அவங்களும் பள்ளிக்குள்ள போய் அப்படிடாமோ. இதில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. இப்போ நிறைய பிசாசு விரட்டுனா என்ன செய்யறாங்கன்னா, கம்பு எடுக்கிறாங்க, தடி எடுக்கிறாங்க, முடிய பிடிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வேண்டாம். தேவனுடைய ஆவி அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒரு வார்த்தை போதும், அவன் அந்த பிசாசு அந்த அளவுக்கு போயிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்தில் இந்த ஆவிகளை துரத்தக்கூடிய வல்லமை தேவை. அந்த வல்லமை நமக்குள்ள இருக்குமானா நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நீ பிரசங்கம் பண்ணலாம், அநேக ஆத்துமாக்களை உயிர் உண்டாக்கலாம், அதை விட அநேக கற்றுள்ளவர்களை விடுதலையாக்கி அவர்களும் இந்த உலகத்துல நம்மை போல மனுஷனை போல வாழ்ந்து குடும்பங்களை ஆசீர்வாதமாய் நடத்த அநேக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள தப்பு வைப்பதற்காக நமக்கு இந்த வல்லமை அவர் தருகிறார். நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சில பிசாசுகளை லூக்கா 9:32-42 வரும்போது அவர் என்ன சொல்றான்னா, ஒரு ஆவி ஒருத்தனை பிடிச்சிருக்குது. அந்த ஆவி பிடிச்சவன் என்ன செய்யறான், அலறான், வாயில நுரை தள்ளுறான், கீழே போடுறான். இயேசுவோட வருகையில் பிசாசானை கீழே தள்ளி அலக்கழித்தது. இயேசு அந்த ஆவி அதட்டி குணமாக்கினார். சில ஆவிகிட்ட பேசுறாரு, சில ஆவிகிட்ட இயேசுவின் நாமத்துல நீ போ போ அதட்டுறாரு. அதட்டுமா அந்த பிசாசு என்ன செய்துட்டு அவங்கள விட்டு போயிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னிடத்திலும் அநேக பிசாசு பிடித்தவங்க வருவாங்க. ஒரு பிசாசு பிடித்த ஒரு பையன், வாலிப பையன் வந்தான். அவனுக்கு மேலெல்லாம் பிசாசு இந்த பிரேதம் ஒட்டி இருக்கிற மாதிரி செத்த பிரேதத்துக்கு நாத்தம் வீசிக்கிட்டே இருப்பான்.
வாயில பாம்பு நாக்குல இது பண்ணிக்கிட்டே இருக்கும், எப்பவும் செக்ஸ் உபத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நல்லா படித்த பையன், அதனால அவனுக்கு ஒரு சொசைட்டியில இருக்க முடியாது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டிருக்கும் போது அவன் அங்கே என்கிட்ட ஜெபத்துக்கு வரலாம். அப்போ ஏசாமிகிட்ட நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலன்றி உபவாசத்தினால நீ போகாது. அப்போ நான் ஏசாமிட்ட கேட்டேன், ஏசாப்பா ஜெபத்தினாலன்னு சொன்னா அது என்ன ஜெபம், எப்படி பண்ணணும்னு நான் கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம் மத்தேயு 6:9-13 வசனங்கள். இந்த ஜெபம் இதுதான் நான் சொன்னேன், பாப்பா நீங்க என்ன ஜெபம் பண்ணுறீங்க? ஏன்னா இஸ் மை ஃபாதர். அப்பாட்ட பேசினா அவர் நமக்கு பதில் தருகிற அப்பா சொன்ன. அவர் சொன்னாரு, நான் ஜெபம் பண்ணது மத்தேயு 6:9-13 பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடி தீமைக்கு எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. இந்த ஜெபம் தான் பண்ணினேன். நான் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது அது அந்த பிசாசுகளை துரத்த முடியும். அடுத்த கட்சி அப்போ நீங்கள் என்ன உபவாசம் பண்ணீங்க ஏசப்பான்னு கேட்டேன். அப்போ நான் யோசித்தேன், 1 நாள் உபவாசம், 3 நாள், 7 நாள், 21 நாள், 40 நாள் உபவாசம், அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, நான் பண்ணின உபவாசம் என்னன்னா ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-7 என்கிட்ட சொல்கிறாரு. நான் உடனே பைபிளை எடுத்து நான் பார்க்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணைகளை எழுதுகிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உள்ள ஆகாரத்தை கொடுப்பதும், துரத்துள்ள சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுப்பதும், மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இது ஒன்றையும் செய்யாம, இதுல ஒரு கிரியைகளை நம்ம நடப்பிக்காம நம்ம உபவாசம் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனா தேவன் விரும்புகிற உபவாசம் நாம் இந்த கிரியைகளை எல்லாம் நம்ம செய்கிறோம். எத்தனை பேருடைய கட்டுகள் அவிழ்க்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு அவர்களுக்காக பிதாவுடைய வல்லமையை கேட்டு வாங்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு நுகத்தடிகளை உடைக்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு நெருக்கப்படுறாங்க, ஒரு தூக்கு கிணத்துல விழுந்துட்டே போறாங்க, அவங்கள பால் கடல்ல முங்கிட்டே போறாங்க. அவங்களுக்கு நம்ம கையில காசு இருக்குது, நம்ம என்ன செய்யறோம், அவன் கடல்ல முங்கிட்டே போறான், வியாதியில முங்கிட்டே போறான், வியாதி உள்ளவனுக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தா அவனுக்கு காசு இல்லை. நம்ம என்ன செய்யறோம், அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டல கொண்டு சேர்த்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம சொல்றோம். கடல்ல முங்கிட்டே போறாங்க, அவங்கள கொஞ்சம் தூக்கி விட்டு கொஞ்சம் காசை கொடுத்துட்டா அவங்களுக்கு அதுல இருந்து அவங்க உயிர் உண்டாக்கிறோம். அப்ப இவங்களை இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யாம நம்ம கடவுளுக்கு கூட நான் உபவாசம் இருக்கேன்னு சொன்னா அந்த உபவாசத்தினால என்ன பலன் இருக்கு? அதே மாதிரி பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுங்க. நமக்கு ஆகாரம் பசியா வராங்க, ஒரு நாளும் பசியா வரவங்களுக்கு பசியா விட்டா கூடாது. நான்லாம் எனக்குள்ள ஆகாரம் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலும் நம்ம நடிச்சு போக மாட்டோம். அப்போ இந்த கிரிகள் நமக்கு வேணும். துரத்துண்ட சிறுவை நிறைய பேர் வீட்டை விட்டு பிள்ளைகளை துரத்திடுறாங்க. இது ஸ்டெப் மதராக இருக்கும், இல்லைன்னா பயங்கரமான ஸ்ட்ரீட்லலாம் ஆளுங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண, ஒரு ஹோமில் கொண்டு விடலாம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம், அவங்கள நம்ம செய்யணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், வஸ்திரம் இல்லாதவங்க எப்படி நம்ம ஒரு சேரீ தான் உடுக்க முடியும். பீரோவை திறந்து பார்த்தா ஒரு 20, 30, 50 சேரீ நம்மகிட்ட இருக்கும். அதில் ஒரு சேரீயை எடுத்து கொடுத்துட்டா நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். அந்த நீங்கள் என்ன செய்ய, நான் கொடுக்கணும்னு பீரோ திறந்தா ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு எது பிடிக்குமோ அதை கொடுத்தாதான் கொடுத்ததுன்னு சொல்லுவார். அப்போ நம்ம கொடுக்குறதுல கூட நமக்கு பிடிக்காதது, இல்லைன்னா பழசு கொஞ்சம் கிழிச்சதை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. எது நமக்கு பிடிக்குமோ அதை கொடுக்கணும். இதுதான் உபவாசங்கள். மாம்சமானவனுக்கு ஒழிக்காதீங்க. நம்ம ஒழிக்காம இருக்கு. சில வேலை சொல்லணும், நம்ம ஒழிச்சு சீட்டு போடுவோமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது காசுகளை வச்சுருப்போம். வீட்டுக்கு நன்மைக்கு தான் நம்ம வைப்போம். ஆனால் கணவனுக்கு தெரிஞ்சு அவங்க உள்ள குடிக்கிறது வாங்கிட்டு போயிடுவாங்க. தீய சக்திகளுக்கு தான் அவங்க செலவாக்குவாங்களா இருந்தாலும் அதனால தான் நம்ம அநேக காரியங்களை ஒழிக்கிது. ஆனால் ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா,
நமக்கு நல்லொழுக்கத்தினால அவிசுவாசமான மோசமான கனவு மறையை திருத்த முடியும். அப்போ சொல்லணும், அப்பா நான் இதுக்கு நான் காசு வச்சிருக்கிறேன், என்கிட்ட இவ்வளவு இருக்கு. அப்போ ஒழிக்க கூடாது. இதெல்லாம் தான் உபவாசம். இந்த உபவாசத்தை சொல்லி ஜெயிக்கும் போது அந்த சத்துரு அந்த சகோதரருக்கு வெளியே போயிட்டான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமம் மகத்துவம் இதுல நம்ம வெளிப்படுத்தக்கூடிய கிரிகள் நமக்குள்ள வேணும். அடுத்தது பார்த்தா இன்னொன்று பாருங்க, மத்திய 8:14. பிசாசு பிடித்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்தாவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். வார்த்தையினால ஒரு பிசாசு வரும்போது அவர் என்ன அழகா சொல்றாருன்னா, மகளே எபிரேயர் 9:4 எடுத்து நீ பாரு, அதுல எனக்கு உடன்படிக்கை பெட்டியில நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு நீ பார்த்து அந்த வசனத்தின்படி இந்த பிசாசை நீ தொடர்த்து. அப்போ வார்த்தையில் அவர் நமக்கு தாராரு. நம்ம சும்மா நேரத்துக்கு பிசாசு தொடர்த்துன்னு சொல்லி நமக்கு வல்லமையும் தந்து அதை தொடர்த்துக்குள்ள வார்த்தையும் தாராரு. அது என்னன்னு பார்த்தா உடன்படிக்கையில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அதுதான் வசனம் சொல்லு நமக்கு வாயில அவர் தந்திருக்காரு. நீ வசனத்தை எடுத்து உபயோகப்படுத்து. ஆரோனி துளிர்த்த போர், அதுதான் சிலுவை. சிலுவையை முன்னே சிலுவை நீ கையில எப்படி வசனத்தை வாயில வை. அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, கற்பனைகள், அந்த 10 கற்பனையும் அதுல வைத்திருக்கிறேன். அந்த 10 கற்பனையை வைத்து நீ ஜெபம் பண்ணு, இந்த பிசாசு ஓடிடும். அப்போ பாருங்க எத்தனை அழகா ஒரு வார்த்தையை தந்து கட்டுறாரு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்யறோம், மன்னா வசனங்களை நம்ம ஒன்னொன்னா சொல்றோம். கர்த்தர் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவார். அதாவது இந்த சரீரத்தை இயேசுவின் நாமத்துல நான் உன்னை துரத்துகிறேன். வசனத்தை நிறைய வார்த்தைகள் அவர் தராரு. அப்போ அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துவோம். அப்போ என்ன வார்த்தை எந்த பிசாசு உபயோகப்படுத்த நினைக்காது அதை நம்ம உபயோகப்படுத்தும் போது அதை வந்து பிசாசு போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன் வரும்போது அந்த ஊமையை அவர் விரட்டணும், அந்த துரத்தினோன்னு அந்த வாய் திறக்கப்பட்டது. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஒரு ஊமையும் செருவனும் வந்தது. ஒரு வாலிப பையன் தான். அப்போ நான் அன்னைக்கு ஃபாஸ்டிங் ஜோமன் ஆண்டவர் சொன்னார், நான் அவருக்கு சப்பாத்தியை கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஏசப்பா சொன்னாங்க, அவனுக்கு நீ ஜோம் பண்ணேன். அவன் எங்கள் பையன் எழுப்பலான்னு சொன்னேன். அவன் எழுப்புனான். இயேசுவின் நாமத்துல நான் ஜோம் பண்ணோன்னே அவனுக்கு நாக்கு என்ன செய்துட்டு இதுலேருந்து இது வர வருது. அவனுக்கு வாய் திறந்துட்டு வரல. அந்த பிசாசு திறந்தோட வாய் திறந்துட்டு அவன் அம்மா நானும் அவனுக்கு பிச்சைக்காரன், நானும் அவனுக்கு பிடிக்க அவனை என்னோட வர நான் சப்பாத்தி கொடுத்து அழுத்துட்டேன். ஏசப்பா என்ன சொல்றாங்க, வாய் திறந்துட்டு இல்லையா, இப்போ அவன் என் கால்களை பிசாசு அவனுக்கு திறக்க முடியாதான்னு கேட்டார். அவன்கிட்ட சப்பாத்தி பிடித்து கொடுத்த தண்ணி வச்சு ஏழுக்கூடாது சொன்னேன். இயேசுவின் நாமத்துல காது திறக்கப்படட்டும் சொன்னேன். காது திறந்துட்டு அன்னைக்கு இருந்த சந்தோஷம். அப்போ பிசாசுல துரத்தக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்குது. அப்படி சத்தத்தை கேட்கக்கூடிய வல்லமை நமக்குள்ள தந்திருக்காரு. அவர் என்ன வசனத்தை அனுப்புவாரோ அந்த வசனத்தை கீழ்ப்படிந்து அதன்படி நீங்க துரத்தும் போது சத்ரு அவனை விட்டு போவோம். நீங்க ஜனங்களை விடுதலையாக்க முடியும். தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். அன்னைய ஆத்துமாக்கள் நம்மை ஆசீர்வாதமா வைத்து வருகிறேன். ஜீவனோட தகப்பனே, இந்த வல்லமை நான் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து உடைய மகிமையை விளங்க பண்ண பிறகு நன்றி. துதி கன மகிமை இயேசு பேசி மூலம் ஜெபிக்கிற ஜீவன தகப்பனே. ஆமென்.